Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டெலிஷியஸ், ஸ்பைசி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பிரஷர் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டாக நீங்கள் சூஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸ், அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் சேர்க்க தேவை கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சதும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன் பீசஸ்லாம் வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சாதம் கூட இல்லாட்டி சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.